சைனா பார்டரில் இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் குளிக்காட்டே கஷ்டமாக இருக்கும். நான் சைனா பார்டரில் நாட்டுக்கு வேண்டி 98 நாள் குளிக்காமல் இருந்திருக்கேன். எஸ்ஏ எழுதுனேன் கிடைக்கல, குரூப் 4 எழுதுனேன் கிடைக்கல. ஆனால் குரூப் 2 எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு 105 110 கொஸ்டின் தான் போட்டிருப்பேன். எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. நான் பிறக்கும்போது சென்னையில் இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. நான் பிறந்த 15 நாள்லேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவை நான் பார்த்தே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு 6 மாதம் கழிச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு தனியாக எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பிழைக்க மாட்டேன்னு எங்கள் சொந்தக்காரன்னு சொல்லியிருக்காங்க. என்னை எடுத்து இந்த 15 நாளில் ஒரு துண்டில் சுற்றி என்னை ஊரில் கொண்டு வந்து வளர்த்தது எங்கள் ஆட்சி தான். இன்றைக்கி அவங்க இல்லை எனக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. சத்துணவு ஆயாவை தான் இருந்தாங்க எங்கள் ஆட்சி. வீட்டில் 1-2 பால் மாடு உண்டு. அதை வச்சு தான் நான் ஒரு மாதம் குழந்த. எங்கள் அக்கா 2 வயசு, எங்கள் அண்ணன் 3 வயசு. 3 பேரும் எங்கள் ஆட்சி தான் படிக்க வச்சாங்க. அவங்க 2 பேரும் சரியாக படிக்கலை. நான் தான் ஆட்சியோட இருந்து படித்தேன். வீட்டில் கரண்ட் கூட கிடையாது அந்த நேரத்தில். தீப்பெட்டி ஒட்டுவேன், காட்டு வேலைக்கு போவேன், வீட்டில் மாட்டில் பால் கறப்பேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு படித்தேன். 2003 கோயில்பேட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து 2004 ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அடுத்து எங்கள் ஆட்சி சொன்ன மாதிரியே நான் ஆர்மி போனப்போ வீடுலாம் அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது. நான் ஆர்மி போய் 2 வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு கரண்ட் இழுத்தேன். 10 வருஷம் கழிச்சு தான் பைக்கே வாங்கினேன். 10 வருஷம் சைக்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஆட்சி ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மகா பொண்ணத்தான் கட்டியிருக்கேன். அவங்க தான் என்னை ஆசைப்பட்டு என் ஒய்ஃப் தான் கண்டிப்பாக டிகிரி படிக்கணும்னு சொல்லி ஆர்மிக்கு போன பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு டிகிரி போட்டாங்க. நான் பிஏ தமிழ் படித்தேன். என் ஒய்ஃப் பிஏ இங்கிலீஷு. அதுக்கடுத்து எங்கள் ஆட்சி ஒரு 2015 இறந்துட்டாங்க. அப்போ நான் சைனா பார்டரில் இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் குளிக்காட்டே கஷ்டமாக இருக்கும். நான் சைனா பார்டரில் நாட்டுக்கு வேண்டி 98 நாள் குளிக்காமல் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நான் ஒரு 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரேங்க் ப்ரமோஷன் கிடைக்காதனால நான் வந்துட்டேன், ரிட்டையர்டாகி வந்துட்டேன். எனக்கு 2 பசங்க. ஒருத்தன் 7th படிக்கான், ஒருத்தன் 4th படிச்சுட்டு இருக்கான். என் ஒய்ஃப் தான் 2018 இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்கும் 2 மார்க் 5 மார்க் அந்த லெவல்லே அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு என்னையை படிக்க சொன்னாங்க. எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ப்ரைவேட்டில் செக்யூரிட்டி கார்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபோட அண்ணன் குரூப் 2 எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் பண்ணுறாப்புல. ஒய்ஃபோட தம்பி ஃபயர் சர்வீஸில் இருக்காங்க கோயம்புத்தூரில். அவங்க 2 பேர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. மச்சான் நீ படித்தா கண்டிப்பாக ஜெயிக்கலாம், எக்ஸர்வீஸ்மென் கோட்டா இருக்குது, ஆனால் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னாங்க. நான் ஒரு 10-15 நாள் யோசித்தேன், படிக்கவா வேண்டாமா என்ன செய்வோம். ஏன்னா ப்ரைவேட்டில் 22,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு தான் கோயில்பேட்டி அகாடமி போய் சேர்ந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். எஸ்ஏ எழுதுனேன் கிடைக்கல, குரூப் 4 எழுதுனேன் கிடைக்கல. ஆனால் குரூப் 2 எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு 105 110 கொஸ்டின் தான் போட்டிருப்பேன். எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. எனக்கு ஒரு தெம்பாக இருந்தது, பரவாயில்ல நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து மெயின்ஸ் படித்தேன். மெயின்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னே தெரியாது. மெயின்ஸை பற்றி எழுத்து தேர்வு மெயின்ஸில் உங்களுக்கு தெரியும், கஷ்டமாக இருக்கும். அப்போது ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸர்வீஸ்மே ஒரு 5-10 பேர் சேரும்போது முடிஞ்ச அளவு அதுக்கு கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டோம். 1-2 சகோதரிட்டெலாம் கேட்டேன், எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க. அவங்களாம் கொஞ்சம் சொன்னாங்க, அண்ணா இப்படி எழுதுங்க, இதே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுங்க, கொஞ்சம் கேப் கொடுத்து எழுதுங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். மாதிரி என் ஒய்ஃப்கிட்ட இருந்து அவங்களுடைய கொஸ்டினும் பார்ப்பேன். 2 பேருமே எஃபெக்ட் போட்டோம். என் ஒய்ஃப் 135 மார்க் போட்டும் கூட கிடைக்கல அவங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில். எனக்கு 121 மார்க்கு கிடச்சி எக்ஸர்வீஸ்மேனில் 70,000 ரேங்க் வந்தேன். எனக்கு இந்த இடத்துல இப்போ பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த எங்கள் ஆட்சி இல்லைங்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் எல்லா போகலும் அவங்களுக்கு தான். ஆனால் முன்னெடுத்து சென்ற எனக்கு படிப்புக்கு உறுதுணையாக இருந்த ஆகாஷ் சார், அவங்களுக்கும் என்னோடய சார் பாண்டித்துறை சார், சிந்து மேடம், ஒன்றா எனக்கு சப்போர்ட் பண்ண மோட்டிவேட் பண்ண சகோதரர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து படிக்கக்கூடிய நீங்களாம் இப்போ அடுத்து படிச்சுட்டு இருக்கவங்க விடாமுயற்சியோடு படிங்க, ஜெயிச்சு காட்டுங்க, யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. நன்றி, வணக்கம்.